இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வாழ்ந்து காட்டுவோம். சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுவோம். தம்ஸ் அப் சைக்கிள் தெரியுமா உங்களுக்கு? அப்படி கை வச்சு சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுவோம். நல்லா சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுவோம். ஒரு பிசாசு பிடிச்ச பையன் அவன் உங்களை சுற்றி சுற்றி வந்து, ஒன்றை நான் வாழ வைக்கிறேன்னா பாரு, உன்னை நான் அவமானப்படுத்த தான் செய்வேன், நான் உன்னை எப்படி ஆகிலும் கீழே தள்ளி விட போகிறேன், நீ எப்படி வாழ்கிறேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சுற்றி சுற்றி வரான்னு வச்சுங்க. ஒருத்தன் அவனை ஒரு நாளும் சந்தோஷப்படுத்த மாட்டோம். நம்ம ஒருவேளை விழுந்தா கூட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணியிருப்போம்? எழுந்திரிச்சுன்னு இருப்போம். ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை அவனுக்கு என்ன பண்ண மாட்டோம்? காட்டிக்க மாட்டோம். நமக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கும், இவனுக்கு முன்னாடி நான் விழுந்துட மாட்டேன், நான் இவனுக்கு முன்னாடி நான் விழுந்து இருக்கிற ஒரு காலத்தையும் அவன் பார்க்கவே கூடாது, இவன் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு உன் மனசில் சொல்கிறது உண்மையானா, உன்னை விழுங்கலான்னு வகை தேடி திரிகிற பிசாசுக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டியது ஒன்று தான், நான் வாழ்ந்து காட்டுவேன். நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, நான் வாழ்ந்து காட்டுவேன். கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஆண்டவர் வாழ்ந்து காட்டுகிற அந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஹல்லேலூயா. 87ஆம் வருஷம் இந்த காரைக்காலுக்கு வந்தேன். நம்மளை உசுப்பேத்துறவங்க தான் உண்மையிலேயே நமக்கு உதவி செய்கிறவங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அது என்ன உசுப்பேத்துறதுன்னு எனக்கு தெரியல, அது ஒரு தமிழ் ஆயிடுச்சு. உன்னை உசுப்பேத்துறவன் தான் உண்மையிலே உனக்கு உதவி செய்கிறவன். ஒரு நாள் ஒரு தலைவர் அவர் என்னை கூப்பிட்டு வச்சு வந்த வருஷத்தில் எல்லாம் ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை குறித்து பேசும்போது, இதை பாருங்கள் சார், இந்த ஊரில் இயேசுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவனும் கிடையாது. இந்த ஊரில் இயேசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் அவன் சாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் அவங்கவுங்க தெய்வம் இருக்குது, திடீர்னு இயேசுன்னு வந்து சொல்கிறீங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, போய் நின்று சுற்றி பாருங்க, ஒரு இடத்துலையாவது இயேசுன்னு ஒரு சர்ச்சை பாருங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இயேசுன்னு பேர் கிடையாது. இங்கே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரங்கெல்லாம் வந்தாங்க, ஆனால் இயேசுன்னு பேரில் ஒரு சர்ச்சு கூட என்ன பண்ணாது, கிடையாது. ஒரு இடத்துல நான் போய் நிற்கும்போது அது ஒருத்தர் சொல்கிறாரு, இதை பாருங்கள், இந்த ஊரில் நீங்கள் ரொம்ப நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் நடித்தாலும் உங்களுக்காக சிலை வைக்கவே மாட்டான். இந்த ஊரில் இங்கே சிலையே வைக்காத 87 சிலையெல்லாம் கிடையாது. அதனால் 80 ஒருத்தனும் சிலையை வைக்க மாட்டான். ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருங்க, ஒரு பெரிய நியாயமாக நடக்கிற மாதிரி யோக்கியமாக நடக்கிற மாதிரி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அது இதுன்னு நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் அது உங்கள் சர்ச்சோடு இருந்துக்குங்க. இங்கே ஆஃபீஸ் இது பிடபிள்யூடி, இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. நீங்கள் ரொம்ப பெருமைலாம் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு எத்தனையோ லாரி இருக்குது, நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, அப்போ சைக்கிளில் போனேன், அப்போ சைக்கிளில் போகிறீங்க, என் லாரி அடிக்கும், ஒரு 6000 ரூபா பணத்தை கொடுத்து என் டிரைவர் வந்துக்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். ரொம்பலாம் பண்ணாது. இன்னொரு கூட்டம் வந்துச்சு,
நீங்கள் வாங்கலைன்னா இல்லைன்னா சார் எங்களை காட்டி கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? உங்கள் ட்ராயரை திறந்து பணத்தை போட்டுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னு என்ன பண்ணிடுவோம்? நாங்கள் லஞ்ச ஒழிப்பு போலீஸார்கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்ணிவிடுவோம்? காட்டி கொடுத்துருவோம். உங்கள் பேரை கெடுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் அடுத்தது இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர். எந்த ஊரில் போய் தெருவில் நின்று நீங்கள் பேசுனீங்கனாலும் முதல்ல ஆடுறது யாராகவும் இருக்க மாட்டாங்க. எந்த ஊர்லேயும் இந்த ஆட்டம் ஆடுனதில்லை. எல்லா பிசாசும் ரோட்டுக்கு வந்து ஆடும். எல்லாத்தையும் பிசாசு துரத்துறது தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஊழியம். எல்லா ஊரில் போனாலும் எல்லாம் இப்படி தான் வந்து நிற்கும். எதுவும் என்னை மரியாதையாக கூப்பிட்டதில்லை. எல்லா பிசாசும் வந்தது ஏய் அப்படின்னு. அப்போ தெரியும், ஓ இது மரியாதை கட்ட பிசாசு, அப்படி பிசாசு ஓ அப்படின்னு நானும் மரியாதை கட்டவில்லை அனுப்பிட்டு இருப்பேன். ஆனால் அது போயிடுச்சுன்னு நினைப்பேன். நைட்டு வந்து படுத்தா என்னை சுற்றி அவ்வளவு பிசாசு நிற்கும். நான் சொல்கிறேன், என் குடும்பத்தாரை சொல்லலை, நான் யாரையும் சொல்லலை. தூங்குனா என்னை சுற்றி ஒரு கூட்டமே வந்து நிற்கும். உண்மையே சொல்ல போனால் கொலையெல்லாம் நடுங்கும். அப்படி திடீர்னு ஒரு பயம், 12 மணிக்கு மேலே ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த பயம் வந்து அப்படி ஏந்திரிச்சு உட்காந்துருவேன். ஆனால் பிசாசுக்கு முன்னாடி நான் பயத்தை காட்டவே மாட்டேன். அது பேசும், பிசாசு நல்லா பேசும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்கேயாவது போய் தலையில் கையை வச்சு பிசாசை துரத்திட்டு வாங்கலை. அப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். விடிய தூங்க விடாது. அப்படியே பட்டாடு பாடுபடுற மாதிரி இருக்கும். நான் பாட்டு உட்காந்துட்டே இருப்பேன். நான் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு பிறகு ஸ்தோத்திரம் எத்தனை ஸ்தோத்திரம் தான் போடுறது. அப்படி முடிச்சு வந்துட்டு ஸ்தோத்திரம் போட்டு தூங்கிடுவேன். அதுக்கு பிறகு என் மனைவி பார்ப்பாங்க, இது என்னமோ நேற்று நைட்டு பிசாசுக்கிட்ட இந்த பாடுபட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு என்னை எழுப்ப மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் தூங்கினா போதும். பகலெல்லாம் வேலை, இரவெல்லாம் பிசாசின் போராட்டம். என் கண்ணு குழி விழுந்து போச்சு. அந்த நாட்களில் கண் குழி விழுந்து போச்சு. போராடிக்கிட்டே வர்றது எவ்வளோ நாள்னு தெரில. ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து நின்று அவர் சொல்கிறார், இங்கே எல்லோரும் பாருங்கள், சுற்றி பாருங்கள், இங்கே மாதா தான் ஜெயிப்பாங்க. இயேசுன்னு பேர் வச்சிங்கன்னா அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. இப்படியே சொன்னார். இயேசு வந்து இங்கே எலெக்ஷனில் நின்னார்னா அவருக்கு என்ன கிடைக்காது? டெபாசிட் கூட என்ன பண்ணாது. அவருக்கு அரசியல்வாதி. அதனால் அப்படி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு நாள் வரும், இங்கே இருக்கிற எல்லா சர்ச்சை விட இயேசுவின் பெயரில் ஒரு சர்ச்சு எழும்பும். அந்த சர்ச்சு இயேசுவுக்கு மகிமையாக இருக்கும். எல்லா சர்ச்சை விட பெரிய சர்ச்சை கட்டி தேவனை மகிமைப்படுத்துறது உங்கள் கண்ணு என்ன பண்ணும்? பார்க்கணுன்னு. அப்போ நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். இன்னும் சொல்ல போனால் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்னஞ்சிட்டு குருவியே அப்படி பாடிட்டு இருந்தவன். வரி குதிரை கோடு போட்டது யாரு, ஆண்டவர் படைச்ச டிசைன் எல்லாம் அழகாக இருக்கு பாரு, இப்படி பாடல் கட்டி வெளியில் டான்ஸ் ஆடிக்கிடுவேன். நானும் என் மனைவி ஆட மாட்டாங்க. எப்படி வீட்டிலையும் சரி ரோட்லேயும் சரி நான் தான் ஆடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அது அங்கே எல்லாம் ஒரே டான்ஸ் தான். என் பிள்ளைகள்லாம் அது குட்டி குட்டியாக ஒரே சந்தோஷம் அதுங்களுக்கு. அது ஒரே டான்ஸ் ஆடி எல்லாமே இப்படி. இதுதான் நான் என் வாழ்க்கை. ஆனால் எண்ணங்கள் பெருசாக இருந்துச்சு. ஒரு காலம் வந்துச்சு, இந்த இடத்த வாங்கினோம். என் மனைவிட்ட கொஞ்சம் நகை இருந்தது, அதை விற்றோம். அதை வாங்கி கொஞ்சம் லோன் எடுத்தேன். இந்த இடத்த வாங்கி அடுத்தது கொஞ்சம் யாரோ கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அப்போ இந்த இடத்த கட்ட ஆரம்பித்தோன்னா ஒரு ஷெட்டு போட்டோம். அந்த ஷெட்டு ஒரு நல்ல ட்ரஸ் போட்டு ஒரு ஷெட்டை போட்டு 60 அடிக்கு 20 அடி அகலத்தில் ஒரு நல்ல ஒரு காங்கிரீட்டில் புல்பீட்லாம் கட்டி எல்லாம் பண்ணோம். இது 93 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி செய்கிறோம். டிசம்பர் ஒரு புயல் வருது. அந்த புயல் டிசம்பர் 4ஆம் தேதி வந்துச்சு. அடிச்சடையெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். அடித்த அடியில் அது மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸும் ஷீட்டும் பறந்து போய் எல்லா செவுரும் விழுந்து ஒரே ஒரு செவுரு மாத்திரம் இருந்துச்சு. அதில் எழுதியிருந்தது, கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார். பார்த்தவன் வந்தவன் போனவன்லாம் என்னை பார்த்து சிரிச்சு அவமானப்படுத்தி எல்லாம் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருடா அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 20-30 விசுவாசி தான். அவங்க என்ன நடந்ததுன்னு கூட சிலருக்கு தெரியல. வந்தாங்க. காலையில் 9 மணிக்கு ஆராதனை. வந்து பார்த்தா ஒரு சகோதரி மாரடிச்சு அழுதுது. எல்லாரும் ஒப்பாரி வச்சாங்க. நான் சொன்னேன், முதல்ல நிறுத்து. தேவன் இடிச்சார்னா இதை விட பெருசாக கட்டுறதுக்காக தான் தேவன் இந்த காரியத்தை செஞ்சிருப்பார். ஒரு நாள் இது எழும்பும், இது ஸ்திரப்படும், இது தேசத்துக்கு ஆசீர்வாதமா. நான் சொன்னது நல்ல காலத்தில் இல்லை,
என் கண்களில் கண்ணீர் இல்லை, என் இருதயத்தில் வைராக்கியமும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசமும் அதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கட்டடம் நம் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்குது, நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது. இதை நாம் எழும்பி கட்டினது உண்மையானால் உண்மையாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஓட்டிக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பிசாசும் சரி, இந்த உலகமும் சரி, ஏன் நம் உறவுகள் முதற்கொண்டு நாம் வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கல. நாம் வாழக்கூடாது, நீ நல்ல உடைய போடக்கூடாது, நீ நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, உனக்கு ஒரு நல்ல பைக் இருக்கக்கூடாது, உன் வீடு நல்லா இருக்கக்கூடாது, உன்னை பார்க்கும்போது நீ செழிப்பாக இருக்கக்கூடாது, பிச்சைக்காரியா இருக்கணும், பிச்சைக்காரனை போல இருக்கணும், அவன் காலில் விழுந்து கிடக்கணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருவர் தான் நீ வாழ்ந்து காட்டணும்னு சொல்லுகிறவர், உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நீ வாழ்ந்து காட்டணும், நீ வாழ்ந்து செழிப்பாய் இருக்கணும்னு விரும்புகிறவர். அதான் அந்த வசனம் ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய ரொம்ப ஆழமான வசனம். என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கு, ஆனால் அந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கணும். ஆமென். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வெள்ளூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பேரை கெடுக்க விரும்பலை. காலையில் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டோம். நான் இப்போ அந்த டெஸ்ட் எடுக்காமல் போயிட்டேன். அப்புறமேல அந்த டாக்டர் நல்ல டாக்டர் தான், அவர் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்து இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்து பாருங்கள், ஒரு 4 மணிக்கு பாருங்கள் அப்படின்ட்டாரு. காலையில் 7 மணிக்கு போனது. அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை அவர் வாங்கி உங்களுக்கு உங்கள் கல்லீரல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஏறத்தாழ 11 மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரியில் அப்படியே புத்தம் சரணம் கச்சாமின்னு உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வேற எங்கேயோ உட்காந்துருந்தார், அதாவது ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டுலாம் உட்காந்துருந்தாங்க. பட் யானை எங்கேயோ பருதாமல் எங்கே உட்காந்துருங்க, இங்கே உட்காந்துருக்கிறேன். உட்காந்துனே அப்போ முடித்த பிறகு இந்த டாக்டர் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் கூட அப்புறம் வெளியில் வரும்போது என் மேலே தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா, நான் ஒழுங்காக சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்டுட்டு, என் கல்லீரலை ஒழுங்காக பார்த்துட்டு, என் இருதயத்தை ஒழுங்காக பார்த்துருந்து, இந்த உடலை ஒழுங்காக பார்த்துருந்தா நான் எதுக்கு இவங்கள்ட்டெல்லாம் வந்து உட்காந்து கிடக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரியா இல்லையா? எதுக்கு? ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக வாழ்ந்தா எதுக்குப்பா இவ்வளோ பிரச்சனை? நீ ஒழுங்காக சாப்பிட்ருந்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? சாப்பிட்றதுல கூட ஒரு ஒழுங்கா அப்படின்னு யோசித்தேன். ஒரு டாக்டர் அம்மா சொன்னாங்க, ஒரு வேலை இது என் உடம்பு, நான் அளப்படுறது கொஞ்ச நாள் இருப்போம், நான் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம், நமக்கு தேவை சோறு, நமக்கு தேவை என்னது? சோறு. நம்ம எல்லாம் எவ்வளோ வேணாலும் கொட்டிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்? எதுக்கு கல்யாண மண்டபமாக சுற்றுறோம்? அதனுடைய மெயின் நோக்கம் துண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு போய் கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருந்தாங்களா, உடுத்திருந்தாங்களா, அழகாக இருந்தாங்களா, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதை விட இன்னைக்கு சோறா போட்டான், எனக்கு பிரியாணியை போட்டான், இதனை சிக்கனாக போட்டான், இதில் எனக்கு திருவண்டு போட்டான், அதுவும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற கரிச்சுக்கிட்டு கொட்டிட்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி நிறையா கூட்டம் அலையுது. இன்றைக்கி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எது நம்ம உடம்புக்கு தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாததை தான் கொட்டிக்கிறோம். தேவையில்லாதான் இது தொப்பை இல்லை, இது குப்பை. அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னிச்சு, நீ உன் உடம்பு, நீ எப்படி வேணாலும் சாப்பிடு, நீ நான் எப்படினாலும் அடிச்சு புசி அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணலாம். உன்ன மாதிரி தின்னவங்க இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகி கை கால் இழுத்துக்கிட்டு இந்த கொழுப்பு அண்டி போய் அப்புறமேல எப்படி நடக்கிறாங்க. அப்படி நான் யாரையும் குறையா நடக்கலை, ஐயோ வீடியோவில் போகுது, நான் யாரையும் சொல்ல, இப்படியே உட்காந்துருக்குறாங்க, இப்படி அசைய முடியல, போக முடியல, அப்புறமேல அந்த வாதம் இந்த வாதம், அப்புறமேல அல்சரு, ஒரு
பக்கம் அல்சரு, இன்னொரு பக்கத்தில் கேன்சரு, அப்புறமேல இன்னொரு பக்கத்தில் எல்லாருக்கும் 3ல் ஒருத்தவங்களுக்கு இப்போ டயபெட்டிக். சந்தோஷம், எனக்கு நிறையா சொந்தக்காரங்க இருக்கிறீங்க. டயபெட்டிக், ப்ரெஷரு, எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷர் அடிக்கிறது தான் இதெல்லாம் நிறையா. எல்லாருக்கும் ஃபேட்டி லீவர். நான் என்ன நினைச்சேன்னா வெளியே தான் ஃபேட்டு இப்படி பெருசாக தப்பாக இருக்குன்னு. அப்புறமேல எனக்கு டெஸ்ட்டு நடந்தது எதுக்குன்னா ஃபேட்டி லீவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொழுப்பு பிடிச்ச ஈரல். நான் கொழுப்பு பிடிச்ச மனுஷன் தான் பார்த்துருக்கிறேன். அந்த கொழுப்பு ஈரலில் பிடிச்சா என்ன ஆகுன்னு கேட்டேன். அந்த டாக்டர் பொறுமையாக பார்த்துட்டு, ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட வலி தெரியும், ஆனால் ஈரல் தாக்கப்பட்டுச்சுன்னா வலியே தெரியாமல் போயிடுவீங்கன்னாரு. வந்து பாருங்க, ஆஸ்பத்திரியில் வந்து பாருங்க, படுற பாட பாருங்க, ஊசியை பாருங்க, ஆப்ரேஷனை பாருங்க, அதுக்கு கொடுக்குற செலவை பாருங்க. ஐயா நான் பொழைச்சிக்கோனாயா அப்படின்னு நீங்கள் கேட்குற அங்கே போய் பிச்சை எடுக்கிற மாதிரி டாக்டர்கிட்ட உட்காந்துருக்கிறத வந்து பாருங்க. யோசிக்கிறேன், ஆமாம் போல இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறேன். சிலர் வீட்டில் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு அப்படியே கொல்லும். என்னது என்னமோ வெடிக்குது, என்ன வெடிக்கணுவாங்க, என்னமோ சொல்ல, கொல்லும், எள்ளும் கொல்லும். அது வரல பாருங்கள், எள்ளும் கொல்லும் என்ன பண்ணுறது, வெடிக்குது உங்கள் வீட்டில் சாப்பிடலைன்னா. ஏன்னா இது குப்பை தொட்டி, அதனால் யார் கொடுத்தாலும் வாரி வாரி என்ன பண்ணணும், கொட்டிக்கணும். என் வயிறுக்கு என் வாழ்க்கைக்கு இதுதான் தேவை அப்படின்னு வாழ்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. முதல்ல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சரி பண்ணி, உன் ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு, இந்த உடலை விட உன் ஆத்மா முக்கியம். ஒரு ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால் உனக்கு ஒரு லாபம் என்ன? ஒரு மனிதன் அந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உன் ஆத்மாவை குறித்து நீ என்ன கணக்கில் வச்சிருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் முக்கியமாக அந்த வசனத்தை லூக்கா 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த டிசிப்ளின்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். அது உன்னுடைய சரீரத்தினுடைய டிசிப்ளின். நமக்கு நல்லா தெரியும், ஆடுனா அது கொம்பு தெரியாது, காலு தெரியாது, வாழு தெரியாது, வளர்ந்த வீடு தெரியாது, அது யாருக்கு குட்டி, யார் அதுக்கு தாத்தா, யார் அதுக்கு பாட்டின்னு தெரியாது. ஆனால் ஆடை பார்த்தோன்னே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், மட்டன் பிரியாணி. ஆனால் அதை பார்க்கும்போது மனம் திரும்ப, லூக்கா 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு ஆட்டை வச்சு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு காரியம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கான ஆடு எந்த ஆடு மனம் திரும்பும்? அப்ப யாரு மனம் திரும்பணும்? எதை பார்த்து மனம் திரும்பணும்? உன் சரீரத்தை எதை வைத்து நீ மனம் திரும்ப வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஆட்டு கூட்டத்தை பாரு, ஒரு மந்தையை பாரு. ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இங்கேருந்து ஒரு ஆடை திறந்து விடும்போது, ஒரு ஆடை இந்த கூட்டமாக இருக்கு இல்லையா, அதை திறந்து விட்டுட்டா ஃப்ரீயாக, அதை வந்து கேட்டை விட்டு திறந்து விட்டுட்டா அந்த ஆடு அப்படியே ஒரு லைனாக, அப்படியே ஒரு அழகாக என் ஆத்துமாவேன்னு சொன்ன உடனே அப்படி பாயிற பாய்ச்சல்ல இருக்கிறவன்லாம் அப்படி மிதிச்சுட்டு கூட ஒரு கூட்டம் என்ன பண்ணோம், வெளியே போகும். அதுதான் ஆடு கூட்டம், செம்மறி ஆட்டு கூட்டம். நான் இப்போ சொல்ல மாட்டேன் என் ஆத்துமாவே, கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். நீ போகிற வேகத்தை பார்த்து நீ மந்தையில் இருக்கிற ஆடா அல்லது நீ சிதறி ஓடுகிற ஆடான்னு உனக்கே தெரியும். இது சிதறி ஆடும்போது இந்த ஆடு என்ன பண்ணுன்னா, மந்தையில் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 ஆடு பிரிஞ்சு அதுக்கு எதிர் திசையில் தான் போகும். எதிர் திசையில் போகும்போது அதுக்கு இன்னொரு கூட்டம் காத்திருக்கு, இந்த ஆடு தான் சிதறி தனியாக இருக்க பார்க்குது. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு இது மேய்ப்பன் காட்டாததெல்லாம். அதனால் எத்தனை சபை, நாங்கள் இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை அப்படின்னு சொல்கிற ஆட்களை கேட்டுருக்கிறேன். நான் சொன்னேன், ஒரு வீட்டில் சாப்பிட்டா நீ புள்ள, 10 வீட்டில் சாப்பிட்டா நீ பிச்சைக்காரன். ஒரு வீட்டில் ஒரு மந்தை, அந்த மந்தையில் ஒரு மேய்ப்பனு கீழே இது உனக்கு விஷ இலைன்னு அவன் தெரியும், இந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு தெரியும், இங்கே வெறிநாய் கூட்டம் இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறான். ஆனால் உனக்கு எதிரியாக இருக்கிறது எல்லாமே கூட்டமாக இருக்குது.
அந்த கூட்டம், இப்போ நாங்கள் காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கற்றுக் கொடுக்கறது யாருங்க? ஒன்னாய் இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் ஒற்றுக்கணும்னு அதை சொல்ல வரல. இது கூட்டம் பேர் ஓனாய் கூட்டம், நரி கூட்டம். இது உன்னை பச்சித்து திங்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். ஆனால் பேசுறதெல்லாம் அப்படியே ரொம்ப அழகா எல்லாமே என்ன பண்ணுது, பேசுது. ஆடு மேய்ப்பனை நம்புகிறத விட ஓனாய நம்புது. ஜாக்கிரதை. அப்ப இந்த கூட்டம் நல்லா கவனிங்க. ஒருவேளை நான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கோ, எனக்கு எதுக்கு சபை, எனக்கு எதுக்கு ஒரு மந்த, எனக்கு எதுக்கு ஒரு மேய்ப்பன் அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆடு தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு நாய்க்கு கூட பல்லு இருக்கு, ஒரு கழுதைக்கு கூட கால் இருக்கு, ஒரு மானுக்கு கூட கொம்பு இருக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள. ஆனா ஆட்டுக்கு என்ன இருக்கு? ஒரு ஆடை காப்பாற்றணும்னா மேய்ப்பனுடைய வழியில் நின்னா தான் அவன் சரீரமும் நல்லா இருக்கும், அவன் ஆத்மாவும் நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. மேய்ப்பன் காப்பாற்றலைன்னா, மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் இல்லைன்னா அந்த ஆடு கழிவு. அவனுக்கு என்ன அவசியம்? இயேசு ஆடுகள் பின்னாடி அலைகிறாரா? என்னைக்காவது இயேசு ஆடு மேய்ச்சாரா? இல்லை, எங்கேயுமே இயேசு ஆடு மேய்க்கலை. அப்போ இயேசு எதை குறித்து நம்மளை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், நீ இவ்வளவு தூரம் நீ கர்த்தருடைய சபையில் இருக்கிற, ஆனால் ஏன் உனக்கு வியாதி, உனக்கு ஏன் பல போராட்டம், ஏன் உனக்கு இன்னும் உன்னுடைய பிரச்சனை தீரலைன்னா, இன்னும் இந்த சரீரத்துக்கு உரிய மனிதனாக மாம்சத்துக்குரிய சிந்தனையில் மாம்சத்தை திருப்திப்படுத்தவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்ப மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரே பாவிய நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இது வேண்டாம், இதுல சரியா பண்ணிக்குவோம். என் இஷ்டப்படி வாழ்ந்த வாழ்க்கை போதும், என் இச்சையின்படி வாழ்ந்த வாழ்க்கை போதும், என் வாயை அடக்கணும், என் கண்ணை அடக்கணும், இதுதானே எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குது. உன் கண்ணு நீ நல்ல இது திருடினவங்களை அல்லது இது இன்னும் கொஞ்சம் மோசமானவங்களை அவங்க கண்ணை வச்சே பார்த்துடலாம். ஒரு கண்ணை நேராக அந்த இப்படி இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், உட்காந்துருப்பான் இங்கே. ஆனால் கண்ணு இங்கேயே உட்காந்துருக்கு. நான் சரி, ஒருத்தர் இருந்தார், இங்கேயே உட்காந்துட்டு இந்த பக்கமே திரும்பி பார்ப்பார். குடுத்த குடுல திரும்பி வரல, போயிட்டார். நல்ல வேலை, சபை தப்பிச்சிச்சு. எங்கே உக்காந்தாலும் புடவை அப்படியே அசைஞ்சா அப்படியே கண்ணு என்ன பண்ணும், அப்படியே போவோம். அதுவும் யாராவது ஒருத்தி அப்படி ஏந்திரிச்சு போயிட்டா, ஏந்திரிச்சு போயிடாதீங்க, ஏந்திரிச்சு போயிட்டா பாத்ரூம் போதா, ஏன்னா பாத்ரூம் போகிறத பார்த்ததே இல்லையா, போகுதா? என்ன பொழப்பையா இது, என்ன கேவலம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சரீரத்தை அடக்காததுனால ஒரு பெரிய ஆபத்தில் போய் விடுகிறது. இந்த சரீரத்தை அடக்கி, நாவை அடக்கி, ருசியை அடக்கி, பசியை அடக்கன்னு சொல்லலை, பசி இயற்கை, அந்த பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்காம ஏன் சாப்பிடுறீங்க? ஏன் வியாதி வருது தெரியுமா? பசிக்காமலேயே சாப்பிட்றது. பசிச்சு சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்றது கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அரை வயிறு சாப்பிடுங்க, ஒரு குவார்ட்டர், சரி அதில் ஆஃப் சாப்பிட்டு குவார்ட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொன்னார். எனக்கு குவார்ட்டர்னா நம்ம ஊர் நான் வந்துச்சு. அதனால் எனக்கு அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். கால் வயிறு எப்பொழுது என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ உனக்கு வியாதியே வராது. புரிஞ்சிச்சா புரியலையா? இப்போ முடிஞ்சோன்னு நேராக எங்கே போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம். இப்போ ஒரு கட்டுவோன்னு நினச்சிருந்தோம். பாதி வயிறு எப்படி சாப்பிட முடியும்? இலையிலேயே அவ்வளோ வச்சுட்டானே, நீ வச்சுடு. பாதியை சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ணிடு, வச்சுடு. மீதி உனக்கு தேவையில்லாதது கொட்டுனா அதுக்கு பேர் குப்பை தானே. அப்போ ஒன்றையும் நீங்கள் யோசித்து சரீரத்தை கீழ்ப்படுத்தும் போது தான் ஆவிக்குரிய மனுஷனாய் நான் மாற வேண்டும். என் சரீரத்தை நான் கட்டுப்படுத்தினா தான் எனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கந்தையானாலும் கசைக்கு கட்டலாம், கூழானாலும் குளிச்சு குடிக்கலாம். ஆனால் கடன் வாங்கி தான் சோஃபா வாங்கி போடணும், கடன் வாங்கி தான் டிவி வாங்கணும், கடன் வாங்கி தான் பைக் வாங்கணும். என்ன அவசியம்? எல்லாம் ஆசை தான், எல்லாம் இந்த சரீரம் தான்.
நேற்று முந்தானத்தை என் பையனை கூப்பிட்டு வச்சு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கு பிறகு எங்களுடைய தேவை என்னவா இருக்கும்? இவ்வளோ பெரிய வீடும் கிடையாது, தேவையில்லை. இன்னும் ஒரு சின்ன ரூமு, கொஞ்சோண்டு 2 வேளை சாப்பாடு, இல்லை 1 வேளை சாப்பாடு, அது கொஞ்சம் ஏதோ இருக்கிறது. வயசானவனுக்கு போடுற 2 சட்டை. நான் பனியனோடு இருந்தால் கூட யாரும் என்னை ஏன் பனியனோடு இருக்கேன்னு கேட்க போகிறதில்ல. அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். வயசான தாத்தா என்ன மரியாதை இருக்குது? அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கை. என்ன தான் பாஸ்டராக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் வயசு முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் மேலே தாத்தா வாங்க வெளியே, இங்கே உச்சா போயிட்டீங்க அப்படின்னு நம்மளை திட்டுவான். ஒரு காலம் வரும்ல, திட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, சிச்சி 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 சி இந்த ரூமில் எவனா நுழைய முடியுமா அப்படின்னு கேட்குற ஒரு காலம் வருதுல்ல. கொஞ்சம் கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் சரீரத்தை ஒடுக்கி நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்தினா நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சரீரத்தை குறித்து பேசுகிறார். அது எப்படி கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா, ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படி இருக்க, ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. நம்ம பக்தியுள்ள ஆராதனை பண்ணுறோம். இப்போ காலையில் ஆராதனை பண்ணீங்கல்ல, நல்லா பாடுனீங்க, துதிச்சிங்க, அவர் நல்லா கை தட்டுனீங்க, ரொம்ப சந்தோஷம். அது பக்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உன் சரீரத்தை தினந்தோறும் கர்த்தருக்கு முன்னாடி வச்சு, ஆண்டவரே என் ஜீவன் உமக்கு பலியாக இருக்கட்டும். புரிஞ்சவங்க நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லு. என் சரீரத்தை நான் வச்சு சொல்கிறேன், நான் உமக்கு என்ன பண்ணேன்? இன்றைக்கி பிழை இல்லாமல் வாழ்ந்தேன், உண்மையாக வாழ்ந்தேன், என் இச்சையின்படி வாழலை, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்தேன் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுக்கறது தான் தேவனுக்கு முன்னாடி பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ஆராதனை உள்ளவங்க யாராக இருந்தாலும், அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க உயர்ந்து தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தானியேல் 1ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் ஒரு 4 பேர் தான். ஆனால் பாபிலோனை கலக்கினாங்க, அடிமையாக வந்தாங்க. 15 வயசு தான் அடிமையாக வந்தாங்க. ஆனால் பாபிலோனை கலக்கினாங்க. 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங். இந்த 3 வருஷமும் ஒரு நாள் கூட கறி சாப்பிடல, ஒரு நாள் கூட திராட்சை ரசம் கூட குடிக்கல, ஒரு நாள் கூட விக்கிரகத்தை படைச்சது எதையுமே தொடவே இல்லை. இப்படி வேணும் அப்படி வேணும் கேட்கல. அவங்களுக்கு கொடுத்தது கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் பருப்பு, அவ்வளோதான் அவங்க சாப்பாடு. 15 வயசுல கட்டுப்பாடு. ஒரு 12th படித்த பையன் 12th முடிக்கிறான். கட்டுப்பாடுன்னு சொன்னோன்னு மனசில் வந்துச்சு. கட்டுப்பாடு வந்தோடனே அவனை பார்த்து வாத்தியார் கேட்டார், பா 12th முடிச்சுட்ட என்னடா பண்ண போகிற அப்படின்னோன்னு, சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். இல்லைடா உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என்னடா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, சீக்கிரமாக ஒரு பேரம் பேத்தியை எடுத்து கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏய் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை பற்றி கேட்குறேன்டா அப்படின்னு, நாம் இருவர் நமக்கு இருவர் சார். நம்ம புத்தியை அவ்வளோதான் நம்ம புத்தி. ஆனால் எப்படிப்பட்ட 15 வயசில் ஒரு வாலிப வயதில் அவங்க எடுக்கிற தீர்மானம் அவங்க வாழ்க்கையை எங்கே கொண்டு போய், இந்த சரீரத்தை சரியாய் ஒடுக்கினா அது எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு பாருங்க. ஆகையால் தானியேல் 1ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில், ஆகையால் மேல்ஷார் அவர்களை புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்களுக்கு குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் சரித்திரத்தில் ராஜாக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் போனார்கள். ஆனால் தானியேலின் காரியம் எப்பொழுதும் ஜெயமாகவே இருந்தது. அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய டிசிப்ளின் தான் உன்னை உயர்த்தும். ஆண்டவர் உபதேசத்தை கொடுத்து அவர்களை டிசைபிள் ஆக்குங்க, அவர்களை சீஷராக்குங்கன்னாரு. அப்ப டிசிப்ளின்றது காலையில் ஏந்திரிக்கணும். காலையில் ஏந்திரிக்கிறதுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தேவன் உயர்த்தத்தான் செய்தார்.
எப்போ வேணாலும் பல்லு விளக்குவேன், நினச்சா குளிப்பேன், இல்லை நான் குளிக்க மாட்டேன், நான் இப்படி தான் உடுத்துவேன், நான் அப்படி தான் நடப்பேன், எல்லாத்துக்கும் நான் அப்படி தான் நடப்பேன். இல்லைப்பா, டிசிப்ளின் ஒன்று இருக்குது. உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினா நீ நல்லா இருப்ப, ஞானமாக இருப்ப, நல்லா இருப்ப, ஞானமாக இருப்ப. இரண்டாவது, பரலோகத்தில் வருகிற சந்தோஷம் இருக்கட்டும். தூதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க சந்தோஷம் அடையணும். உன்னுடைய மனம் திரும்புதலை பார்த்து சந்தோஷம் உண்டாகணும். லூக்கா 15வது அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 15வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், சொல்லுங்க, தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்ப, அங்கேயும் ஒரு பாவி தான். ஒரு ஆடு மேய்ப்பனுடைய தோளில வருது. ரொம்ப நல்ல ஆடு இல்லை இது. நிறைய பேர் மேய்ப்பனுடைய தோல்லையும் இடுப்புலையும் வரணுன்ற இருக்கிற அது அர்த்தம் இல்லை. மந்தையில் ஒழுங்காக சாட்சியாக இருந்தாலே அந்த ஆடை குறித்து மேய்ப்பனுக்கு சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் நடக்கிற நடக்கை ஒரு மேய்ப்பனுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் தேவதூதருக்கு எப்படி சந்தோஷம் உண்டாகும்? ஒருத்தர் இருக்கிறா, வீட்டில் 10 காசு வெள்ளி காசு வச்சுருக்கிறா, அது ஒன்று காணா, அதை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணால் வீட்டை விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிச்சு தன்னுடைய தோழிகள்கிட்ட போய் நான் இந்த வெள்ளி காசை என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இதில் என்ன தேவதூதருக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது? தேவதூதர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டம், இங்கே பீகார்லன்னு நினைக்கிறேன், பெரிய கூட்டம்னு அந்த கூட்டத்தில் திரளான கூட்டம் வந்து அப்போ வந்து ராகுல் காந்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னு உடனே பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க, அந்த அண்ணன் தானே, அண்ணனை பிடிச்சி இழுத்து இவர்கிட்டே நேராக கேளுங்க அப்படின்ட்டு எல்லாரும் இவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு. அங்கேருந்து கும்பல் என்ன கேட்குது, எப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, சீக்கிரமாக என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கும்பல் ஒரே கைத்தட்டி ஒரே சந்தோஷம். தேவ தூதர்களுக்கு எப்பொழுதும் இயேசுவை பார்க்கும்போது ஒரே கேள்வி தான். என்னதாங்க கேள்வி? எப்போ உங்களுக்கு கல்யாணம்? அல்லேலூயா. புரியாமல் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், மணவாட்டி திருச்சபை ஸ்திரீ, அந்த மணவாட்டி திருச்சபை தன்னை ஆயத்தப்படுத்தினார். அப்ப காட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. இப்ப இவ 9 காசு இருக்கு. இந்த காசு என்பது அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் ஒரு யூதன் ஒரு மணப்பெண்ணை நியமித்தால் அந்த காசு மாலையை கொடுப்பான். அது ஒரு நிச்சயத்தின் பரிசு. அதுல 10 காசு இருக்கும். அது 10 என்பது 10 கட்டளையை குறிக்கும். நீ தேவனுடைய வாழ்க்கையில் எனக்கு மனமாளியா வரணும்னா கட்டளையின்படி வாழ்ந்தால்தான், வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் என்னுடைய மனவாளியா என்ன பண்ண முடியும், வர முடியும். அதுல ஒன்று காணாம போனாலும் பூரணம் இல்லை. அதை தேடி கண்டுபிடிக்கிறார். எதுக்கு தேடி கண்டுபிடிக்கிறா? வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 6:23, நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. எங்கேயோ மனசை விட்டுட்டினா, வேதத்தின் அடிப்படையில் நீ திரும்பலன்னா, உன் மனசுல எங்கேயோ ஒரு ஓட்டை இருந்தா நீ தேவனுக்கு சொந்தமா சுகமா வர முடியாது, தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ஏன்னா கர்த்தரை நான் நேசிச்சு நான் இயேசுவின் இடத்துல வரும்போது மார்க் 12வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. என் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நான் தேவனில் அன்பு கூறதான் இயேசு விரும்புகிறார். என் மனவாளனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன், இந்த வீடு நீங்கள் எடுத்துங்க. அது கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் ஆட்டுக்குட்டியை பற்றி திரும்பி வந்த பிறகு மேய்ப்பனுக்கு சந்தோஷம்னு முடிஞ்ச பிறகு ஒரு அன்பு சகோதரி வந்து சொன்னாங்க, அண்ணே சர்ச்சுக்குன்னு ஒரு ஆடு விட்டேன்னா இப்போ தானே நினப்பு வருது, அதை கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுருவானே அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இன்னும் புரியல. சரி இருக்குது, போய் விட்டுருங்க, எனக்கு எத்தனை ஆடு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு கவலை இல்லை. அவருக்கு தேவை மனவாட்டி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒன்றை காணிக்கை எதிர்பார்க்கல, அவர் அன்பை தான் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு சிலர் இயேசுவை விட்டு மறுதலிச்சு போயிடுறாங்க. ஏன்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யாருன்னு அவங்க சொல்லல. அந்த ஆழமான அன்பு, வெள்ளங்களும் அணைக்க முடியாத அந்த அக்கினி, அந்த அன்பு அக்கினி போல பற்றி எறிகிற அந்த அன்பு. காலையில் நீ எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு உன்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்கிறவங்க அதிகாலையில் அவரை தேடுவாங்க. கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்கிறவங்க, நீ அன்பா இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்பாங்க. நீங்க அன்பா இருந்தால் நீங்க வேதத்தை என்ன பண்ணுவீங்க? நேசிப்பீங்க. வசனம் சொல்லுது, வேதத்தை நேசிப்பீங்க. மாதத்தினுடைய முதல் வாரம் தான் வரணும்னு யாராவது உங்களை அடிச்சாங்களா? மற்ற வாரமெல்லாம் ஏசுங்க இல்லையா? நேசிச்சிங்கன்னா அந்த நேசத்தில் ஓட்ட, அந்த நேசத்தில் ஓட்ட இருக்கிறதுனால தான் முதல் வாரத்தில் மட்டும் திருவிருந்து வாரம் மாத்திரம் அது புண்ணியமான வாரம். மற்ற வாரம் எல்லாம் அது கொஞ்சம் என்னது, அது சனி மூலம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் புதன் மூலம் இருக்குது, இந்த பக்கத்தில் ராகு காலம் வருது அப்படின்னு சொல்ல வைக்குது. நீ நேசிச்சுன்னா இங்கே இருப்ப. உன் நேசத்தை காட்டத்தான் சபை. உன் வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தேன்னு ஆண்டவர் கேட்க போறதில்ல. என் வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தேன்னு ஆண்டவர் கேட்பாரு. என் வீட்டை நேசிக்காம, என் வேதத்தை நேசிக்காம, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ வாழ்ற வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்று காணாம போனா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. அடிக்கடி நமக்கு பிரச்சனை என்னன்னா இந்த ஆத்மா தான் பிரச்சனை. ஆத்மான்றது நம்முடைய உணர்ச்சி, ஆத்மான்றது நம்முடைய அறிவு, இன்டலெக்ட், நம்முடைய அறிவு. ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதில்லை. நம்முடைய அறிவு. ஆத்மான்றது நம்முடைய இமேஜினேஷன். இமேஜினேஷனா நம்ம கற்பனை உலகம். என் அறிவினாலேயோ என் கற்பனை உலகத்திலேயோ நான் தவறு செய்தவனாக இருக்கக்கூடாது. என் ஆத்மாவிலே நான் தேவனை அதிகமாய் நேசிக்கணும். என் ஆத்மாவே அப்படி நான் சொல்லும் போதெல்லாம் என் தேவனில் அன்பு கூறு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் பேர்ல கனது பற்றுதலா இருக்கு. ஜீவனுள்ள தேவன் பேர்ல அது தாகமா இருக்கு. இத்தனை பேர் ஆமேன்றவங்க நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கொஞ்சம் கவனி. ஒரு மனசு சரியில்லை, மனசுனா என்னன்னு நமக்கு புரியல. மனசுலாயா அப்படின்வாங்க. அதில் கரெக்டாக அவங்களே கேட்பான், மனசுலாயினா உனக்கு புரிஞ்சிச்சான்னு. நம்ம மனசுனாலே புரியல. எங்கள் அப்பா சேர்த்து விட்டார், அன்றைக்கே என் மனசை விட்டுவிட்டேன். எங்கம்மா விட்டேன்? சந்தையில் விட்டுட்டியா, பின் சினிமா தேட்டரில் விட்டியான்னு தெரியலையே. அப்பயே எங்கள் மனசு முறிஞ்சு போச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே மனசு என்ன பண்ணுச்சு? முறிஞ்சு போச்சு. அப்புறமா இல்லை, இப்போ எங்கள் மனசு ஒன்றா இல்லை. ஏம்மா டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கிற? எங்கள் மனசு ஒன்றா இல்லை. இந்த மனசு வெள்ளையா சிவப்பா? வெள்ளையா சிவப்பா, கருப்பா சிவப்பா தெரியல. ஆமாம், மனசு, உன் மனசு எனக்கு வேணும் அப்படின்னா 1,00,000 ரூபா கொடுத்தா கொடுத்துருவியா? நம்ம மனசு ஒன்றா இருந்தால் நல்லா இருப்போம். அது எல்லாருக்கும் தெரியும். எந்த வீட்டில் நல்லா இருக்குது, ஒன்றா இருந்தால் நல்லா இருப்போம். எந்த வீட்டில் நல்லா இருக்குது. இந்த மனசை வச்சு சில காரியம் இருக்கு பாருங்க. இந்த எல்லாம் நல்லதுன்னு அப்படியே நம்பினா அது குழந்த மனசு. ஏன்னா எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கன்னு. அது சோதிச்சு பார்க்கல, குழந்த மனசு மாதிரி. எதுவுமே சரியில்லை, நான் செஞ்சால் தான் சரியாக இருக்கும், நான் குழம்பு வச்சா தான் குழம்பு வச்ச மாதிரி இருக்கும், நான் இந்த வேலையை செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும், மற்ற செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னா சபையில் எதுவுமே சரியில்லை. இன்றைக்கி என்ன பிரசங்கம்? இன்றைக்கி அவருக்கு அபிஷேகம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்.
அவர் நான் சொன்னேன்ப்பா, மற்றவங்க மாதிரி நான் ஒரு நாளும் சும்மா அப்படி வந்துட மாட்டேன். என்றைக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு நாள் ப்ரிப்பரேஷன், நல்ல ஒரு ஜெபம் இல்லாமல் இங்கே வந்து நிற்கவே மாட்டேன். என்றைக்கு நான் வந்து நின்று அந்த அபிஷேகம் இல்லாமல் இருந்து நீ பார்த்தேன். ஆனால் பிரசங்கம் சரியில்லை, அவர் சரியில்லை, கணக்கு வழக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, முந்தி மாதிரி எதுவும் சரியில்லை. நீங்கள் வந்து பார்த்த போது, இந்த இடத்த பார்த்த போது ஒருவேளை சேரு போடலை, பெருக்கப்படலை அப்படின்னா என்னைக்காவது வந்து நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பியா? நீ போடுற காணிக்கே தவிர வேற எந்த விதத்திலையாவது நீ அசைஞ்சு வந்து ஏதாவது பண்ணியிருப்பியா? ஆனால் எல்லாம் சரியில்லை, எதை பார்த்தாலும் இது சரியில்லை சரியில்லைன்னா அவன் பெருமை பிடிச்சவன், பெருமை பிடிச்ச மனசு. பெருமை உள்ளவனுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை பிடிச்சிட்டு அவன் கூட்டத்தில் இருக்க மாட்டான், சபையில் இருக்க மாட்டான். எந்த சபையும் சரியில்லை, ஏதாவது ஒரு நல்ல சபையை காட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். தப்பி தவறி அந்த சபைக்கு போயிடாத, அந்த சபையும் கெட்டு போயிடும்னாரு இவர். அதுதான் கரெக்டான. கொஞ்சம் கவனிங்க, எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு என்ன மனசு இருக்குது? பேராசை பிடிச்ச மனசு இருக்குது. ஆசை பிடிச்சல, பேராசை பிடிச்ச. உனக்கு போதும்னு நினைச்சா நீ நல்லா இருப்ப. பேராசை பிடிச்ச மனசு இருக்கு. பார்க்கறது, அல்லது இன்னும் சொல்ல போனால் பார்க்கறதெல்லாம் வேணும் அப்படி சொல்கிற சில ஆட்கள், பார்க்கறதெல்லாம் வேணும். இது பத்தாத மனசு. எது கொடுத்தாலும் பற்றலை 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 அப்படின்னு சொல்கிற மனசு. எதையும் மதிக்கலைன்னா, யாரையும் மதிக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் சொல்லுவேன், நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னா உனக்கு என்ன மனசு தெரியுமா இருக்குது? திமிர் பிடிச்ச மனசு இருக்குது. இன்னொரு மனசு இருக்குது, எதை பார்த்தாலும், ஒரு புடவையை பார்த்தாலும், பெட்ஷீட்டை பார்த்தாலும், அது என்ன சொல்கிறது, ஒரு சுடிதாரை பார்த்தாலும், எனக்கு என்னமோ வாயில் சுடிதாரே வர மாட்டேன், இந்த சுடிதாரை பார்த்தாலும் பார்த்த உடனே அப்படியே உள்ள ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா உனக்கு இருக்கிறது பொறுக்கி மனசு. பார்த்த உடனே உள்ள ஒன்று இருக்குன்னா அது பொறுக்கி மனசு. நான் சொல்கிறது தான் சரி, மற்றவெல்லாம் அதை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சா நீ தருதலை, உன்னை எவனும் திருத்தவே முடியாது. தருதலை மனசு. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் சாப்பிடணும், தான் நல்லா இருக்கணும் அப்படி வாழ்ந்தால் உனக்கு சுயநலமான வசனம் மனசு. நான் இவ்வளவு சொல்லியும் இதை கொஞ்சம் கூட எடுத்துக்காமல் ஒரு நன்றியே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மனசு இருக்குது? ஒரு நன்றி கெட்ட மனசு தான் இருக்குது. நன்றி உள்ள மனசு இருந்தால் கை தட்டி ஆமாண்ணே, இனிமேல மனசு மாறும்னே அப்படின்றவங்க நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லு. ஒரு ஆத்மா சரியாக இருக்கணும்னா ஆண்டவர் ஒரு காசை வச்சு சொன்னார். ஒரு ஆத்மா சரியாக இருக்கணும்னா லூக்கா 20வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார். ஒரு காசை எடுத்து காட்டி, ஒரு காசை வாங்கி காட்டி சொல்கிறார், முதல்ல ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடுன்னார். அல்லேலூயா. உன் ஆத்துமா சரியாக இருந்தா நீ ராயனுடையதை அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுப்ப, உன் மனைவிக்குரியதை மனைவிக்கு கொடுப்ப, உன் கணவனுக்குரியதை கணவனுக்கு கொடுப்ப, உன் பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு கொடுப்ப, உன் ஊழியத்துக்கான நேரத்தை கொடுப்ப. சபைக்காக நீ வைத்திருக்கிற எதிலும் ஒரு குறை இல்லாமல் கர்த்தருக்காக நீ காணிக்கையும் கொடுப்ப, உன்னையே காணிக்கையாகவும் கொடுப்ப. ஆமென். அல்லேலூயா. தன்னை காணிக்கையாக கொடுக்காமல் தேவனுக்கு கொடுக்கிற தசமபாகம் காணிக்கையும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது இல்லை. அதனால தான் உற்சாகம் உள்ளவன் தேவனை என்ன பண்ணோம்? கொடுக்க சொல்கிறார். உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு. ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்குரிய மரியாதை கொடுத்து பழகு. ஒரு தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு. உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உன் சம்பளத்தை கொடு. உன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்காத. எது இப்பெல்லாம் ரொம்ப எல்லாம் பெரிய பிள்ளைங்க, எல்லாம் படித்த பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. ஏய் அகஸ்டின் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அகஸ்டின் எங்கடா இருக்கிறான்? சரி ஜான். ஆனால் ஜான் வம்பளை மாட்டிக்கூடாதுன்னு ஜான் சொல். அதனால்
அகஸ்டின் எங்கடா இருக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னா, அகஸ்டின் யாரா, தம்பியா? அப்படி எதுக்குடா இந்த திடீர்னு கூப்பிடுதுன்னு. என்னம்மா, நான் உங்கள் வீட்டுக்காரரை கேட்டேன். என் வீட்டுக்காரர் பேர் தானே அகஸ்டின்னு அப்படின்னு. அடாங்கப்பா, இன்னும் 5 நிமிஷம் போனால் அந்த வின்சென்ட் வந்தான்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். அட பாவிங்களா, இவ்வளோ தூரமாகவே நீங்கள் மாறுவீங்க? உங்கள் புருஷனை மதிக்க தெரியலன்னா அப்புறம் முதல்ல நீங்கள் வேற யாரை மதிப்பீங்க? யாரையோ திட்டுற மாதிரி இருக்குல்ல. உன் புருஷனை மதிக்க தெரிஞ்சுக்கோ. யாருக்கிட்டையும் உன் புருஷனை குறித்து குறை சொல்லிடாத. யாருக்கிட்டையும் உன் மனைவியை குறித்து குறை சொல்லாத. எனக்கு ஒரு சாட்சி இருக்குது, ஒரே ஒரு சாட்சி. எத்தனையோ தவறு என்கிட்ட இருந்தாலும் என் மனைவியை குறித்து எங்கேயாவது ஒருத்தவங்கள்ட்டையாவது நான் பேசியிருப்பேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, 40 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், என் மனைவியை குறித்து குறை சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள். என் மனைவி எங்கேயாவது எங்கள் வீட்டுக்காரரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவன் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காரணம் நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. எத்தனை பேர் ஆமேன்றவங்க? நான் என் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். இவ்வளோ சந்தேக கண்ணோடு பார்க்குறீங்க. யாராவது சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? நான் என்னைக்காவது வந்து என் மனைவி தெரியுமா, என் மனைவி என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு அப்படி கரண்டியை தூக்கி வீசி எறிஞ்சா நான் கேட்ச் பிடிச்சேன், அதெல்லாம் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்? நான் பிரசங்கத்திலேயாவது விட்டுருக்கேனா? நிறைய பாஸ்டருங்க பிரசங்கத்தில் வந்து மனைவி கதையை தான் பேசுவாங்க. நான் என் மனைவி கதையை பற்றி பேசுகிறதில்ல. உங்கள்கிட்ட என் மனைவி உட்காந்து என் கதையை என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதிக்க தெரிஞ்சுங்க. ஏன்னா ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க. ராயன் அப்படின்னு ஏன் கொடுத்தான்னா ராயலாக கொடுங்கன்னு அர்த்தம். ராயல் அப்படின்னா, ராயல்னா என்னது, கொஞ்சம் மதிப்பு, ரொம்ப மதிப்பு, ராஜாவுக்குரியது. சின்ன பிள்ளைங்களை கூட சில வீடுகளில் பார்க்குறேன், ராஜா டேய் வாடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவர் வந்தார் போனார் அப்படின்னு. சின்ன பிறந்த பிள்ளைங்களை, நம்ம விசுவாசிகளை, அவர் வந்தார் போனேன். நான் யாரா அதுனா, இது முளைச்சி 3 இலை இல்லை, ஒரு இலையே வரல, ஒரு வயசு கூட இல்லை ஆகலை, அவர் வந்தார் இவர் வந்தார் அப்படின்னு. வீட்டுக்காரரை பார்த்தா அவன் வந்தானா அப்படி, அதே விசுவாசி தான். ஜாக்கிரதை. ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க. சொல்லுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. ஏதோ மாசத்தில் 1 வாரம் வந்துட்டு நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் 3 வாரம் நீ 0. இயேசுவோடு இருந்தால் தான் நீ ஹீரோ, நீ ராயலாக இருப்ப. அல்லேலூயா. சத்தமான அல்லேலூயா சொன்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அர்த்தம். சொல்ல முடியல. நீ தூங்குனேன்னு சொன்னால் என்னை பார்த்து அண்ணன் சொல்லிட்டாங்க, அது எப்படி? அதில் ஒரு 10 பேர் போயிடுறான். நான் ஏன்டா லேட்டாக வரீங்க, கிளாக்கை வச்சு காண்பிச்சோம், அதெல்லாம் பார்த்துட்டு கூட அவருக்கு இஷ்டத்துக்கு லேட்டாக தான் வருவார், என்னென்னமோ பண்ணுவார், அது லேட்டாக தான் வரும். அது இங்கே வரும்போது தான் அப்படி பறந்து வந்து என்ன பண்ணுவார், இங்கே வந்து நிற்பார். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது, இப்படி ஆச்சரியப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாது. ஒரு நாள் இவ்வளோ லேட்டாக வரவங்கள பக்கத்தில் நம்ம சபை தான் இருக்குது போகுன்னு சொன்னோம், அவ்வளோதான். கோச்சிட்டு போனாங்க, 10 சபைக்கு போயிட்டாங்க. கடைசியில் இதே மாதிரி தான், எங்கே போனாலும் என்னது 9 மணிக்கு ஆராதனைனா அவர் வந்து சேர்றது கரெக்டாக 12க்கு முன்னாடி தான், 12 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். அதுலேயும் ரொம்ப அவசரமாக கிளம்பி வந்திருக்கிறாரு. புருஷன் மனைவி வரும்போது அந்த அவசரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அங்கேயே நசுங்கி செத்து போனாங்க. நம்ம சபை விசுவாசி தான். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கறதுல நேரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, நேரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, நாளுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த நாள் கர்த்தருடைய நாள்னா கர்த்தருடைய நாளுக்குள்ள மரியாதை கொடு. உன் காசுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த காசு மரியாதையாக வச்சிருக்கேன்னு சொல்லணும், தூக்கி வாரி போட முடியாது. அந்த காசு மரியாதை இருக்கணும். அந்த காசுக்கு மரியாதை எங்கே தெரியுமா? நீ கொடுக்குற தசம பாகம் காணிக்கை தான். இது கர்த்தருடையது. நான் கர்த்தர் கையில் வாங்கினேன், நான் கண்டபடி என்ன பண்ண மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன். எல்லாமே அதுதான் ராயலாக கொடுன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வது ஒரு காரியத்தை நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்த விட உங்கள் தகப்பனை நீங்கள் கனப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக இருப்பீங்க. அல்லேலூயா. உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனா? சபையில் எல்லாரும் இருக்கணும், நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ஆனால்
நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், நீ பாவியாக இருந்திருக்கலாம், நீ யாராக இருந்திருக்கலாம், ஏழையாக இருந்திருக்கலாம், யாராலும் மதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மதிக்கப்பட்டவங்களாலும் இருக்கலாம். ஆனால் இது வந்த இந்த இடம் தகப்பனுடைய வீடு. இது உங்கள் அப்பாவுடைய வீடு. என் பிதாவின் வீட்டில் நான் இருப்பேன் என்பதை நீங்கள் அறியீர்களா? 12 வயசுல என் இயேசு கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு மனிதனோடு தேவன் பேசின வயசு 12. அந்த 12 வயசுல அவன் உலகத்தை கலக்கிறவனாய் மாறிட்டான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டு வந்து அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய சபையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவன் வந்து சபைக்கு வந்தப்போ 3 வயசு இருந்திருக்கலாம். ஆனால் 12 வயசு வரைக்கும் அந்த சபையில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு அந்த சபையில் இருந்தால் அந்த மனுஷனை கொண்டு அந்த தேசத்தை கர்த்தர் ஆண்டாரு. உலகத்திலேயே 3 காரியம் இயேசுவை போல ஆசாரியனாய், ராஜாவாய், தீர்க்கதரிசியாய் இருந்த ஒரே மனுஷன் சாமுவேல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உள்ள வந்துட்டீன்னா கர்த்தருடைய பிள்ளை. உள்ள வந்துட்டீன்னா கர்த்தருடைய பிள்ளை. செத்து போனா அவன் திரும்பி என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். அவன் காணாமல் போனா கண்டுபிடிக்கப்பட்டான்னு ஒரு அடாப்ஷன் நடக்குது. அப்படி தத்து எடுக்கப்படுகிறாரு. ஒருத்தவங்க ரோமருடைய வழக்கத்தின்படி ஒரு தத்து எடுத்துட்டா அந்த வார்த்தையை தான் தகப்பன் பயன்படுத்துறார் இளையகுமாரனுக்கு. அவன் மரிச்சான், ஆனால் திரும்பி என்ன பண்ணான்? உயிரோடு வந்துட்டான். காணாமல் போனான், ஆனால் என்ன பண்றான்? கண்டுபிடிக்கப்பட்டான். அது ரோமர்களுடைய அந்த தத்து எடுக்கிற திட்டம். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்களில். அது என்னன்னா, ஒரு ரோமனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையை வேணும்னு தத்தெடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த வீட்டில் சில உறவுகள் இருக்கலாம், வழக்கங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு சில பழக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு இங்கே வரானோ அவன் புதிய மனுஷன். சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவன் யாரு? அப்பாட்ட வந்துட்டு அவன் யாரு? புதிய மனுஷன். அவன் இந்த புதிய மனுஷன்னா அந்த அவங்களுடைய பழைய அப்பாவுக்கு கடன் இருக்கலாம். அந்த கடன் இவனை சேராது. அதில் உள்ள வந்துட்டு அந்த கடன் இவனை சேராது. அவன் கஷ்டப்பட்டுருக்கணும் அங்கே, ஆனால் இங்கே வந்து அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அங்கே வேற லாங்குவேஜ் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே வந்த பிறகு அதே லாங்குவேஜ் அவனுக்கு கிடையாது. வேற லாங்குவேஜ், வேற பாஷை, வேற வார்த்தை, வேற எண்ணம். அங்கே அவன் உடுத்தின உடை வேற. ஆனால் இங்கே ராஜாவினுடைய பிள்ளையா இங்கே வந்த பிறகு, ஆண்டவருடைய பிள்ளையா வந்த பிறகு நீ உடுத்துற உடையிலிருந்து எல்லாமே ராஜரீகமானது, எல்லாம் மேல. அதனால தான் அவன் மரித்தான், மீண்டும் என்ன பண்ணான்? உயிர்த்தான். புதியதான் வந்துட்டான்பா. பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு? எல்லாம் புதிதாச்சு. எத்தனை பேர் புரியுது? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ஒருத்தவனுக்கு அது புரியல. வீட்டிலேயே அப்பாவோடு வளர்ந்தோம், சபைகளை வளர்ந்தோம், ஒன்று கூட தெரியாமல் வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேசுகிறேன்னு, இவ்வளோ பேசும்போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிற சில காரியங்கள் நடக்குது. ஆனால் இன்னும் ஏன் சில விசுவாசிகள்கிட்ட சுபாவமே மாறலை? பாருங்கள், லூக்கா 15வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 15வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். கோபம் அடைஞ்சு அவன் பேசினது என்ன தெரியுமா? 30ஆம் வசனத்தில் பேசலாம். என்ன பேசலாம் தெரியுமா? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். தோத்திரம். இங்கே சபையில் வந்துட்ட பிறகு சிலர் வயசானவங்க இருக்கிறாங்க, சிலர் குறைவுள்ளவங்க இருக்கிறாங்க, எனக்கு வீட்டில் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்று நான் ஏதோ இடையில இருக்கும்போது கொஞ்சம் பாத்ரூம் அந்த பக்கம் போயிட்டேன். எங்கள் பாத்ரூம் தான் போனேன். அங்கே 2 கிழவிங்க அடிச்சுக்கிட்ட அடியை நான் போகவே முடியாமல் வெளியில் வரேன். உள்ள ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்குது. 2 வயசானவங்க. எவ்வளோ வருஷம் நீ சபையில் இருந்து உன் வாயை கட்டலைன்னா என்ன? ஏதோ ஒன்று தண்ணியை ஊற்றாமல் போயிடுச்சு. ஏங்க நம்ம வீடுங்க இது. நீங்கள் சரி தப்பு தாங்க, அது நான் இல்லைன்னு சொல்ல. இது போயிடுச்சுன்னா நீ அதாவது என்ன பண்ணோம்? யாருக்கும் தெரியாமல்
பண்ணணும். சில சமயம் சில தெரிய வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் என் பேட்டி கேட்டா, இவள் அது பெரிய கேட்டேன். நான் போயிட்டு அப்போ அம்மாச்சி இல்லைன்னா தாத்தா கழுவுவாங்க அப்படின்னு. உடனே இப்படி பார்த்துட்டு, தாத்தா கக்கா கழுவிங்க அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், சிப்போடி உங்கள் அம்மாவுக்கே நான் தாண்டி கழுவுனேன். நம்ம வெளியில் சொல்ல முடியாது. வீட்டில் அதெல்லாம் இங்கே பண்ணலாம் கூட நீங்கள் பொறுத்து போகிறீங்க. ஆனால் சபையில் வரும்போது இந்த அடியை அடிச்சுக்குவீங்க. ஏன் ஒரு பக்கெட்டு தண்ணியை ஊற்றுனா என்ன ஆகிட போகுது? மற்றவங்களை வெளிப்படுத்துறதுலையும் மற்றவங்க குறைய சொல்கிறதிலும். ஏன்னா இந்த பிரச்சனையை, இந்த 3 ஓமானம் வந்ததுக்கு அடிப்படை எதுனா, இந்த 3 ஓமானம் சொன்னார். ஒரு காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, அல்லது காணாமல் போன மனிதன் என்பது வெளியே இல்லை. ஒருத்தன் கோபம் அடைஞ்சிருந்தானே அவனுக்காக. பாவிகளும் ஆயக்காரர்கள், வரி வாங்குறவங்க அல்லது வட்டி வாங்குறவங்க எல்லாம் ஒன்னா கூடி கூட்டமா இயேசுண்ட வந்துட்டாங்களாம். இயேசுவோடு உட்கார்ந்து அவங்க போஜனம் பண்றாங்களாம். யாருக்கு கோபம் வந்துருச்சு? சில பரிசேயர்களுக்கு கோபம் வந்துருச்சு. பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்ப அவங்களுக்கு சொன்னதுதான் இந்த ஓமானம். உன் வீட்டில் கொஞ்சம் பொறுமை உனக்கு இல்லைல்ல? நீ ஆவிக்குரிய மனுஷனா? நீ ஆவிக்குரிய மனுஷியா? சரி சரி சரி, ஆவிக்குரிய மனுஷியா? ஆவிக்குரிய மனுஷனானா கொஞ்சம் யோசி. நீ கேளுங்க, ஆவிக்குரிய மனுஷனா நான்? என் மனைவி கிட்ட பேசுகிற வார்த்தை என்ன? என் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வார்த்தை என்ன? உன் வாய் அடக்கல. ஒரு தம்பி பேசுகிறான், அண்ணே நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நல்ல பொண்ணு தானே பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறான். கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அவ்வளோ கேவலமாக திட்டுறான். எனக்கு பயமாக போயிடுச்சு. உண்மையிலேயே கெட்ட வார்த்தையை பேசுகிற. கெட்ட வார்த்தைன்னா எனக்கும் தெரியும்ல. கெட்ட வார்த்தையிலமா பேசுகிறா. ஆமாம், தூக்கி வாரி போட்டுச்சு. கெட்ட கெட்ட வார்த்தை. ஒரு ஆவிக்குரிய மனுஷி, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உன் வாயில் எப்படி கெட்ட வார்த்தை வரலாம்? ஒருத்தனை உள்ள சேர்த்துக்காததும் ஒரு மேய்ப்பனுக்கு உரிமை. ஒரு தகப்பனுக்கு அந்த அன்பு, அப்படி இரக்கம் பெருசு. அப்படி இரக்கங்களுக்கு சொல்லுங்க, அவருடைய இரக்கங்களுக்கு நீ நானும் யாரு இந்த சமூகத்தில் வர்றதுக்கு? அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அப்படி அன்புக்கு அளவே இல்லை. அதனால சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம்? அவங்கள பார்த்தோன்னே அவங்கள தான் மேலே ஏற்றுறாங்க, இவங்கள தான் மேலே ஏற்றுறாங்க. இங்கே பிரச்சனையே, சபையில் பிரச்சனையே என்ன தெரியுமா? இங்கே இடம் கொடுக்கல. எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வந்து ஏதாவது பண்ணணும். அப்பா, இந்த இடத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த இடத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு நான் படுற பாடு கொஞ்சம் இல்லை. என் இடத்த யாராவது வேணும்னா தாராளமாக வந்து உட்காந்துக்கோ. ஒரு கேள்வி, இவ்வளோ பணம் வருதா? எங்க இன்னும் ஒரு கோயிலில் ஒரே நாளில் 2 கோடி ரூபா வருதுன்னு. நான் ஒரு வருஷம் முழுசும் வந்தது ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா வருதுன்றேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் வரதானே செய்யும் ஆவரேஜா. அப்போ 40 லட்சம் வரைக்கும் நான் கணக்கு காட்டி பேசின உடனே போன மாதம் 40,000 ரூபா அவுட்டு. கேட்டு பாருங்க, 1,10,000 ரூபா தான் காணிக்க. போன மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் 1.5 லட்சம் வரும். எப்போதும் ஃபஸ்ட் வீக்கில் 1.5 லட்சம் வரும். 40,000 ரூபா அவுட்டு. இவர் என்ன பண்ணார்? ஏங்க 50 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 100 பேருக்காவது சாப்பாடு கொடுக்குறேன். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது. எத்தனை ஆஸ்பத்திரி கேஸு, எத்தனை ஆக்சிடெண்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் வந்து உட்காந்து பாருங்க. இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. இன்னைக்கு என்ன காணிக்கை வரணும்னு எண்ணுவோம். அந்த காணிக்கை என்ன எப்படி பேங்க்கில் எப்படி போடுறேன், எவ்வளோ பேருக்கு சம்பளம் போகுது, அது மீதிக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு பாருங்க. நான் ஒரு மனுஷன் வேலை செஞ்சிருந்தா 3 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம். அது இத்தனை பேரும் கொடுத்து ஒரு மாசத்துக்கு அது 3 லட்சம் தான் வருது. ஆனா அதை நான் வெளியே சொல்லிட்டோன்னே 40,000 ரூபாய் கட்டு. என்னையா ஏமாத்துறீங்க? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு? எதுக்கோ கொண்டு போய் அதுக்கு என்ன, எவனாவது என்னைக்காவது கணக்கு கேட்டீங்களா? நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க, அதுவும் மொட்டை அடித்து கொடுத்துருக்கிறீங்க, மொட்டை அடித்து வாங்கியது. என்னைக்காவது உங்களை மொட்டை அடித்தோமா இந்த சபையிலேருந்து?
மொட்டை அடித்து வாங்கிறது கொடுத்துருந்தீங்க. நம்ம என்ன கொடுக்கணும்? இது சின்னதை வச்சு தாங்க இத்தனை சபை. இன்னைக்கு 34 சபையை கட்டியிருக்கிறோங்க. 34 சபையை கட்டியிருக்கிறோம். இன்னும் 26 சபை கட்டுறதுக்கு வேலை நடக்குது. எந்த மனுஷன் இவ்வளோ பாடு? நான் சாப்பிட்றது என்ன அல்லது நாங்கள் தூங்குறது என்ன? நாங்கள் யாராவது வந்து கேட்டாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்பாகிட்ட வந்தோடனே இப்போ கணக்கு கேட்குறாரு. அவர் கணக்கு வந்து லூக்கா 15வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தம்பி, ரொம்ப நல்ல தம்பி, அந்த தம்பி சொல்கிறார் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து என்ன செஞ்சேங்க? அந்த ஒவ்வொரு வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. கெட்ட குமாரன் அவன் இல்லைங்க, இவன் தான். எந்த பிள்ளைங்க நமக்கு ஊழியம் செய்யுது சொல்லு? எந்த பிள்ளைங்க அம்மா அப்பா உட்கார வச்சு நமக்கு சாப்பாடு கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து? ஊழியன்னா அதானே, சர்வெண்ட்டு தானே. ஊழியக்காரனா வி ஆர் சர்வெண்ட் ஆஃப் காட். எங்களுக்கெல்லாம் கொம்புலாம் உழைக்கலை. வி ஆர் சர்வெண்ட். எல்லாருக்கும் வேலை செய்கிறேன். ஒரு வீட்டை கவனிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறீங்க? 1000 குடும்பத்தை பார்க்கணுன்னா நான் என்ன பாடுபடணும்? அப்போ சர்வெண்ட். இவர் சொல்கிறாரு என்ன சர்வெண்ட் மாதிரி தான் வச்சுருந்தீங்க. சர்வெண்ட்டு காலையில் எழுந்திரிச்சு காலையில் வந்து தண்ணி எடுத்து கொண்டு வச்சு அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பாத்ரூமில் வச்சுட்டு, தம்பி தம்பி பல்லு விளக்குங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டு சர்வெண்ட்டு வந்து பல்லுக்கு விளக்க சொல்லி குளிப்பாட்டுக்கு தண்ணியை சுடு தண்ணி கொண்டு வந்து வச்சு அதை குளிச்சு கிழிச்சிட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து டேபிளில் உட்காந்துருப்பார். சாப்பிட்ற உட்காந்து பார்த்தா ஒருத்தர் வந்து நிற்க மாட்டாங்க. பையன் காணா, எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க, பையன் காணா. அப்போ தான் பொறுமையாக என்ன பண்ணுவார்? 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்திரிச்சு யார் வருவார்? வந்திருப்பார். இவர் சொல்கிறாரு நான் சர்வெண்ட் மாதிரி என்ன நடத்துனீங்க? சபையில் யாரை சர்வெண்ட் மாதிரி நடத்துகிறோம்? குடும்பத்தில் யாரை நடத்துகிறோம்? நம்ம பிள்ளைங்களை அப்படி நடத்துகிறோம். அவன் சாப்பிடலைன்னா சாப்பிடாம பசியாக உட்கார்ந்தது தான் தாயும் தகப்பனும். நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா, இருதயத்தில் அடிபட்ட நிலைமையோடு கூட வாழ்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்ற என்ன சர்வெண்ட் மாதிரி தான் நடத்துனீங்க. இந்த பெருமை பிடிச்சவனுக்கு எப்பொழுதுமே குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டான். உள்ளே இருந்தான். என்றைக்குமே கெட்ட குமாரனை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இவன் நல்ல குமாரன் இல்லை, இவன் தான் கெட்ட குமாரன். என்னை சர்வெண்ட் மாதிரி தான் நடத்துனீங்க, என்னை வேலைக்கார மாதிரி தான் நடத்துனீங்க. என்றைக்கு நம்ம பிள்ளைங்களை அப்படி விட்டோம்? என்றைக்குங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை உட்கார வச்சு யாராக கூட சொல்லுங்கள், அம்மா அப்பா நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை வளர்த்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எது இன்றைக்கி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உட்கார வச்சு நமக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம கை கழுவ தண்ணி கொடுத்து நம்ம காலை களியாக அமுக்கி விட்டு எந்த பிள்ளைங்க செஞ்சிச்சு? யார் வீட்டிலே செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நடத்த சொல்கிறது என்னது? சர்வெண்ட். அடுத்த வார்த்தை சொல்கிறான், நல்லா கவனிங்க, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தோம். அப்புறம் எதுக்குடா 0 மார்க் வாங்கிட்டு வந்த? படின்னு சொன்னோம்ல நாங்கள். நீ படிச்சியா? உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்காதுன்னு சொன்ன கேட்டியா? ஒரு நாளில் ஒரு பிள்ளை எத்தனை வார்த்தை ஒரு தாயுடைய தகப்பனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறான். ஆனால் ஒரு கற்பனையை கூட நீங்கள் சொன்னா நான் அப்படியே கீழ்படிங்க. இன்னும் அப்படி வாயில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து மாதிரி பைக்கு வாங்கி கொடுக்கல, இன்னைக்கு நான் தூக்கல சொங்குவேன். மிரட்டி வாங்கினீங்கடா, அம்மா அப்பாவை மிரட்டி வாங்கினீங்க. இன்னைக்கு பிள்ளைங்கள் அப்படி வளர்த்து, ஆனால் அந்த தாய் தகப்பன், ஒரு தகப்பனா ஒரு தாயா வாழ்றது ரொம்ப கடினங்க. அதுவும் இந்த பிள்ளைங்க இப்படிலாம் கேள்வி கேட்க போது அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஒன்றும் என்னோட உள்ளத்தை உடைக்கிற வார்த்தை தான். என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி, எனக்கு முதல்ல நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேன். என்னை ஒரு பாஸ்டர் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் நிறுத்தி வச்சு அப்படியே திடீர்னு அவ்வளோ பணம் 12 மணிக்கு கொண்டு போய் வச்சு அவருக்கு 3 மணி வரைக்கும் சாப்பிடுங்க விட்டார். 100 கணக்கில் டிஷ்ஷஸ், அத்தனை சிக்கனில், மட்டனில், நத்தையில், என்னென்னமோ இருக்குது, நூடுல்ஸில், ஸ்வீட்டில் அத்தனை இருக்குது. அவளையும் பார்த்துட்டு நான் எதையும் சாப்பிடல. ஏன் அப்படின்னா என் பிள்ளைங்க என்னோடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அது மாதிரி தாங்க தகப்பன், அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே தகப்பன். இல்லைன்னா நான் ஏன் தகப்பனாக இருக்கிறேன்?
ஏன் அப்படி ஒரு தகப்பனாய்? சில தகப்பன் உட்காந்து பிள்ளைங்களுக்கு கூட தராமல் உட்காந்துக்கிட்டு தின்றதை நான் பார்த்துருக்கிறேன். நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது. நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஆனால் அவ்வளோ ஒரு நல்ல தகப்பனை, அவ்வளவு தப்பு பண்ணி வந்தவனையும் கூட ஏற்றுக்கிற ஒரு நல்ல மனசுள்ள ஒரு தகப்பனுக்கு ஒருத்தன் சொல்கிறான், நான் என் சிநேகிதரோடு, எந்த சிநேகிதர், எந்த மனுஷன் தானாக கேட்டான்? முதல்ல நான் சிகரெட் பிடிச்சது, டேய் ஏன்னா கஷ்டப்படுற, கவலைப்படுற, ஒரு சிகரெட் பிடிச்சா போதும். ஒரு சிகரெட் பிடிச்சா அப்படியே ஒரே இருமல், அப்படியே குழுன்னு இருமல், அப்படி தான்டா இருக்கும். அப்புறமேல அப்படியே பரலோகமே தெரியும்டா. எந்தையோ ஒரு பொறுக்கி வந்து என் வாழ்க்கையை மாற்றலாம். இன்னைய வரைக்கும் அந்த ஈரல்லையும் என்னுடைய நுரையீரலையும் நான் இன்னைய வரைக்கும் பாடுபட்டிருக்கிற காரணம் அந்த பொறுக்கி ஃப்ரெண்டால தான். உன்னை எந்த பொறுக்கி கெடுத்தான்? சொந்த அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு கேட்கறதில்ல, நல்லா இருக்க சொல்கிற ஒரு போதகருக்கு, ஒரு மேய்ப்பருக்கு கீழ்ப்படுகிறதில்ல, ஒரு சபையில் அடங்கி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஆனால் அதெல்லாம் உனக்கு மேலே தெரியுது. எல்லாத்த விட, பெத்து வளர்த்த அம்மா அப்பாவை விட, எல்லா உதவியும் செய்கிற எல்லாரையும் விட, நேற்று வந்த ஃப்ரெண்டு, நேற்று வந்த ஒரு காதலே உனக்கு பெருசாயிரான். கிறிஸ்தோத்தரும் இன்னைக்கு உலகம் அப்படி தான் வாழுது. நேற்று வந்த காதல், நாளைக்கு உன் கழுத்தா இருக்கிற காதலி, ரெண்டும் தூக்கில் தொங்குடு என்கிட்ட வந்து நின்னாங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டோம், எங்கள் 2 பக்கமும் ஏற்றுக்கல. என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் 2 பேரும் தூக்கில் தொங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். நான் ஜெபம் பண்ணி அவங்கள தூக்கில் தங்குறதுக்கு அனுப்பணுமா? இந்த கன்றாவிங்க. இவனுக்கு வயசு, இவன் வந்து 8வது படிக்கிறான், அவன் வந்து காலேஜ் படிக்கிறான். 2 பேருக்கும் எங்கடா காதல் வந்துச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போகிறோம். ஒரே பஸ்ஸில் எத்தனை நாய் பூனெல்லாம் கூட தான் போகுது. போங்களேன், காதல் வந்துடுது. என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த விட்டுருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு